وبركاته نحمده ونصلي على رسول الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رضي الله عنه ورضوا عنه சங்கைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, எனது அருமை ஆசிரியர் பெருமக்களே, இந்த சிறப்புமிகு சபையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு நபிகள் நாயகமும் நாயகத்தின் தோழர்களும் சஹாபாக்கள். இவர்கள் தான் நாயகத்தின் தோழர்கள் என்று குறிப்பிடுகிறோம். இந்த தோழர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நாயகத்தின் காலத்தில் வாழ்ந்தவர்கள். நபர்களுக்கு நேருக்கு நேர் கண்டு பேசி உரையாடியவர்கள். அண்ணா நபியின் உணவை அங்கு ஆசிரியம் கண்டு கழித்தவர்கள். வகி இருந்தவதை அவ்வப்போது அறிந்தவர்கள். என்றுமே இணைப்பில்லாத பற்றுகளோடு நபிகள் நாயகத்துடன் இணைந்து நின்றவர்கள். நபர்களுக்கு ஒரு சிறு துன்பம் நேர்ந்தால் உயிரே போய்விடும் அளவுக்கு துடிக்கும் இயல்புடையவர்கள். அண்ணா நபியின் காலில் ஒரு முள் குத்திவிட்டாலும் தங்களுடைய இதயங்களில் ஈட்டி பாய்ந்து விட்டதை போல் வகைப்பதைக்கும் தன்மையுடையவர்கள். எந்த நேரமும் அண்ணலாடிய சூட்டை வட்டமடித்துக் கொண்டிருக்கும் பாசத்தை கூறியவர்கள். அர்ப்பணித்த பெரியவர்கள் எந்த அளவுக்கு என்பதை நாயகத்தோட வரலாறை சிந்தித்து பார்த்தாலே நமக்கு தெரிய வரும். முஸ்அப் இப்னு உமைர் என்கிற நாயகத்தோழர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவர். விரும்பிய நேரத்தில் விரும்பிய உணவை சாப்பிட்டு வந்தவர். உயர்தரமான ஆடைகளை அணிந்து வந்தவர். நிரந்தரமான தங்கும் இடம், பொருளாதாரம் என அனைத்திலும் சிறந்து விளங்கியவர். ஆனால் இஸ்லாத்தை ஏற்ற தன் பிறகு தனது குடும்பத்தார்களும் உறவினர்களும் செல்லா சொத்து சுகங்களையும் பிடுங்கிக் கொண்டு உடுத்திய ஆடையோடு வீட்டை விட்டு துரத்தி விட்டனர். எனவே மிகப்பெரிய ஏழையாக மாறிவிட்டனர். எந்த அளவுக்கு என்றால் இவர் மரணித்த தருவாயில் இவர் கற்பமைக்குவதற்காக ஒரு சிறிய ஆடைதான் இருந்தது. இவரது தலையை மூடினால் கால்கள் வெளியேற்றிடும், கால்களை மூடினால் தலை வெளியேற்றிடும். அதை எந்த அளவுக்கு என்பதை ஒரு நாயகத்தோல் அந்த நிலத்தில் சென்று விட்டார். இவை அனைத்தும் யாருக்காக? அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்தை பெறுவதற்காக. இப்படித்தான் ஒவ்வொரு சகாயும் ஏதாவது ஒரு தியாகத்தை செய்து அல்லாஹ் ரசூலின் அன்பை பெற்றனர். எனவேதான் அல்லாஹ் இவர்களை குறித்து இவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டார். இவர்களும் அல்லாஹ்வை